கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டதால் புதிய கல்பாக்கம் பகுதியில் கடற்கரையை ஒட்டியிருக்கக்கூடிய குடியிருப்பின் மதில் சுவர் இடிந்து விழக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் வினோத். தற்போது அந்த பகுதியில் நிறைய மீனவ கிராமங்கள் இருக்கு. ஏற்கனவே கடல் அரிப்பால் தொடர்ச்சியாக பாதிக்கப்படக்கூடிய மீனவ பகுதிகளில் அதுவும் ஒன்று. தற்போது அந்த மீனவ மக்களுக்கு என்ன மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அந்த வீடுகள் எத்தனை வீடுகள் இது போல பாதிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு? நிச்சயமாக தேவப்பிரியன், மாண்டஸ் புயல் காரணமாக நேற்று இரவு முதலே இந்த சென்னை புறநகர் பகுதிகளில் மற்றும் கடலோர பகுதிகளில் அதிக கனமழை பெய்து வருகின்றன. தற்போது வரை நேற்று முதல் அதிக கனமழை தொடர்ந்து விட்டுவிட்டு பெய்து வருகின்றன. இந்நிலையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள மாமல்லபுரம் அருகே புதிய கல்பாக்கம் என்ற பகுதியில் இந்த காட்சியானது காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த பகுதியில் உள்ள மீனவ மக்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் உள்ள கடல் அதிகம் சீற்றம் ஏற்படுவதால் அந்த கடற்கரை ஓரத்தில் உள்ள வீடுகளின் அந்த மதில் சுவர்களில் அரிப்பு ஏற்பட்டு அந்த மதில் சுவர்களும் கீழே விழும் நிலைக்கு தற்போது அங்கு நிலை உருவாகியுள்ளது. அதே போல் மீனவ குப்பம் இந்த கடற்கரை ஒட்டியுள்ள சாலைகளும் முழுவதுமாக அரிப்பு ஏற்பட்டு சாலைகளும் முழுமையாக சேதமடைந்துள்ளது. இதே போல் காணத்தூர், கரிகாட்டு குப்பம், உதண்டி, நயனார் குப்பம் இது போன்ற பகுதிகளிலும் கடல் அரிப்பு அதிகமாக ஏற்பட்டு அந்த மீனவ பகுதி மக்களுடைய அந்த சாலையும் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் படகு நிறுத்தி வைக்க கூட இடமில்லாமல் ஒரு நிலை தற்போது உருவாகியுள்ளது. தொடர்ந்து மீனவ பகுதி மக்கள் வசிக்கக்கூடிய இந்த கடலோர பகுதிகளில் அதிக கடல் சீற்றம் காரணமாக இந்த கடலோரத்தில் உள்ள சாலைகள் மற்றும் இந்த படகு நிறுத்தக்கூடிய இடங்கள் அனைத்தும் அரிப்பு ஏற்பட்டு இந்த மிகவும் மீனவ மக்கள் பாதிக்கக்குள்ளாகின்றனர். இந்த இது போன்ற கடல் அரிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் அதிகாரிகள் பாறைகளை கொட்டி அந்த அரிப்பை தடுக்க வேண்டும். மேலும் தொடர்ந்து கடல் அரிப்பு ஏற்பட்டிருந்தால் தற்போது சேதமடைந்துள்ள சாலையை கடந்து இந்த ஊர் பகுதி மக்கள் புகுந்து மீனவ பகுதி மக்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கும் தண்ணீர் புகுறும் ஒரு அபாயம் உள்ளது. அதனால் அதிகாரிகள் இந்த பகுதியில் முகாமிட்டு பார்வையிட்டு இந்த பகுதியில் கற்களை கொட்ட வேண்டும். கற்களை கொட்டினால் மட்டுமே இது போன்ற பாதிப்புகளை தவிர்க்கலாம் என்று தெரிவித்தனர். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வினோத். மாண்டஸ் புயல் காரணமாக நாகை மாவட்டம் நாகூர் பட்டினச்சேரியில் கடல் சீற்றமாக உள்ளது. மீனவ கிராமத்தினர் உள்ளே கடல் நீர் புகுந்திருக்கிறது. கூடுதல் தகவலை நிகரான நம்முடைய செய்தியாளர் பாலமுத்துமணி, விவரம் என எத்தனை கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு? தற்போது மக்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? தேவப்பிரியன், நிச்சயமாக அதாவது மாண்டஸ் புயல் எச்சரிக்கை காரணமாக தற்பொழுது நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு கடலோர கிராமங்களில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. அக்கரைப்பேட்டை, கிச்சாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்கள் முழுவதுமாக அந்த கடல் சீற்றத்தால் அந்த கடல் நீர் உட்புகும் அபாய நிலையில் உள்ளது என்று குறிப்பிடலாம். குறிப்பாக தற்பொழுது அந்த நாகூர் அடுத்த பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் கடல் நீர் உட்புகுந்து தற்பொழுது அந்த குடியிருப்பு புகும் அபாய நிலையில் உள்ளது. குறிப்பாக 12 உயரத்திற்கு மேலிருந்த அந்த கடல் அலைகள் தற்பொழுது அந்த கிராமத்திற்குள் உள்புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தற்பொழுது இந்த பகுதியில் இந்த பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு தற்பொழுது அந்த பகுதியை நேரடியாக நாகை வட்டாட்சியர் சம்பந்தப்பட்ட இடத்தில் வருவாய்த்துறையினருடன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளார்களா, அவர்களுக்கு ஏதேனும் அடிப்படை வசதிகள் உடனடியாக செய்து தர வேண்டுமா என்பது குறித்தும் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது தவிர தற்பொழுது அந்த பொதுமக்களுக்கு ஆபத்தான நிலை உணரப்பட்டால் உடனடியாக அவர்கள் மீட்கப்பட்டு புயல் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளும் தற்பொழுது செய்யப்பட்டுள்ளது. இது தவிர நாகை மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு கடலோர கிராமங்களிலும் அந்த பேரிடர் மீட்பு குழுவினர் தற்பொழுது அந்த ரோந்து பணியை மேற்கொண்டு பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் அவர்கள் கிராமத்தில் கடலில் உட்புகுந்தலா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தேவபிரியன், நாகை பட்டினச்சேரி பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களுக்குள் கடல் நீர் உட்புகுந்துள்ளது. இதன் காரணமாக மீனவர்கள் தற்போது பாதுகாப்பான இடங்களில் அடைக்கலம் புகுந்திருக்கிறார்கள். தொடர்பான விரிவான தகவலை பயன்படுத்திய பாலமுத்துமணி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. புதுச்சேரி பிள்ளைசாவடி கிராமத்தில் கடல் அரிப்பால் 2 வீடுகள் இன்று இடிந்து விழுந்தன. இதனை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மீனவர்கள். கூடுதல் விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் இளவுமதன், விவரம் என்ன? புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி கிராமம் இருக்கிறது. இங்கு நாம் நேற்று தெளிவான வீடியோ, அதாவது ட்ரோன் மூலமாகவும் கேமரா மூலமும் எடுத்த காட்சியில் நாம் காண்பித்தோம். அதில் அந்த பகுதியில் கடல் அரிப்பையோட பாதிப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டதை பார்க்க முடிந்தது. 4 வீடுகள் ஏற்கனவே அது தொங்கிக் கொண்டிருந்தா பாதி உடைந்து தொங்கிக் கொண்டிருந்த நிலையில் இருந்தது. இன்று சாலையில் கடல் சீற்றத்தை தொடர்ந்து அந்த வீடுகளும் இடிந்து விழுந்தன. இதனை அப்பகுதி மீனவர்கள் கண்டு அச்சமடைந்து உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திற்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் தகவலை தெரிவித்தார்கள். ஏற்கனவே இந்த பகுதி பிள்ளைச்சாவடி என்பது 200க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் வசித்து வந்தார்கள். சுனாமியை தொடர்ந்து ஏற்பட்ட பல இயற்கை பேரிடர் காரணமாக
இந்த பகுதியில் தொடர்ந்து கடல் அரிப்பு ஏற்படுது. இதற்காக கல் கொட்டப்பட்டு தடுப்புகள் இருக்கும்படி கடந்த மாதம் நடைபெற்றது. ஆனால் மீண்டும் மழை பெய்ததன் காரணமாக கல்களும் தற்பொழுது அடித்து செல்லப்படுகிறது. கடல் அரிப்பை தடுப்பதற்காக கொட்டப்பட்ட கல்கள் மீதுதான் கடல் அலை தற்போது அடிக்கிறது. அதன் வகையில் தான் நம்ம இந்த காட்சியை பார்க்க முடியும். அந்த வீடுகள் இடிந்து விழும் சூழ்நிலையை காண முடியும். ஆனால் ஏற்கனவே பேரிடர் மீட்பு குழு மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கை அடிப்படையில் மீனவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டதால் அவர்கள் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லை என்றாலும் அவர்களை வீடு விட்டு செல்ல முடியாமல் அங்கேயே காத்திருந்தார்கள். அவர்கள் எடுத்துள்ள இந்த காட்சிகளை நம்ம இப்போது பார்க்க முடியும். கடல் முழுமையாக அந்த பகுதியை ஆக்கிரமித்திருக்கிறது. இதற்கு தடுப்பு நடவடிக்கை வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது. இதனை வலியுறுத்தி அவர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டார்கள். இதனை தகவல் அறிந்து சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். மக்களுடன் பேசி வருகிறார். தற்போது மறியல் கைவிடப்பட்டாலும் அரை மணி நேரத்துக்கு அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி இளோமதன். அடுத்ததாக